Introduce yourself. நான் வந்து சஞ்சனா, கிரேட் 12 படிக்கிறேன். கேட் வித் கம்ப்ளீட் ஸ்கூலில் ஷோலிங் நாளோவில். கொஞ்சம் சத்தமாக பேசு. கேட் வித் கம்ப்ளீட் ஸ்கூலில் 12வது படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, மிட் டேர்ம். அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஸ் இருக்கும் மார்ச்சில், அதோட காலேஜ். சரி, என் பேர் அனந்தன். நான் இந்தியன் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவன். இப்போது ராமாயணம், வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஒரு புக் எழுதியிருக்கேன். மொத்தம் 4 புக் எழுதியிருக்கேன் இது வரைக்கும். ஒரு புக்கு வந்து முதல் புக்கு வந்து வெற்றி சிந்தனைன்னு இளைஞர்களுக்காகவே எழுதியிருக்கேன். 40 ரூபா தான் அந்த புக்கு, வெற்றி சிந்தனை. அது வந்து ஃபேமஸாக ஒருத்தர் ரியோன்னு ஒருத்தர் இருந்தார், ஜாப்பனீஸ். அவர் வந்து ஜாப்பனீஸில் ஒரு காத்தலிக் ப்ரீஸ்ட் மாதிரி. அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், வெற்றி சிந்தனை தான். அவர் சாதனை, அது ஒரு பேர். அது அந்த சிந்தனைக்கு அவர் 20 லட்சம் காப்பி விற்றுருக்காரு, 20 மில்லியன் விற்றுருக்காங்க அந்த புக்கு. அந்த அவருடைய கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களும் கரெக்டாக இருக்கு, மேட்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி எழுதியிருக்காரு வெற்றி சிந்தனை. அப்புறம் திருக்குறள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் எங்கெங்கே பார்த்தாலும் எங்கள் திருக்குறள் வச்சுருவேன். நான் வீடியோவில் போடுறதுனா கூட ராமாயணத்தை பற்றி பேசும்போது திருக்குறள் வரும் நடுவில். திருக்குறள் இல்லாமல் நான் பேச மாட்டேன், அந்த மாதிரி பேசுவேன். இப்போ வந்து ராமரை பற்றி ஒரு இது சொல்கிறேன், முக்கியமான கருத்து, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, ராமரை பற்றி தெரியணும். ஏன்னா ராமாயணம் படிக்கணும். ஆக்சுவலாக எல்லாருமே ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணும். அப்போ படித்தாதான் அதில் எவ்வளோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த புக்ஸு, உலகத்தில் இருக்கிற புத்தகத்திலேயே மிகச்சிறந்த புத்தகம் ராமாயணம் தான், வால்மீகி ராமாயணம். அது வால்மீகி எப்படின்னாருன்னா, ராமர் உயிரோடு இருக்கும்போதே ராமாயணம் எழுதியிருக்கார். ராமாயணத்தை இயற்றினார், அவர் எழுதவில்லை. நீங்கள் எல்லாருக்கும் அந்த நியூஸ்லாம் தெரியுமான்னு தெரியாது, நான் சொல்கிறேன் இதெல்லாம். ராமரை வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் ஆட்சி செய்யும் போதே இந்த ராமாயணம் இயற்றப்பட்டது. இயற்றப்பட்டதுன்னா அவர் வீணையில் இசைச்சு பாடியிருக்கார். அதுக்கு பேர் யாப்பிலக்கணம்னு பேர். யாப்பிலக்கணம்னா 8 சிலபஸ் இருக்கும். திருக்குறள்னா 7, அது 8 வேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 8 வரும். யாப்பிலக்கணம்னு பேர். அவர் 24,000 ஸ்லோகம் அந்த மாதிரி எழுதினார். முதல்ல என்னாச்சு, அவர் வந்து ஒரு திருடனாக இருந்தார், கொலைக்காரன், ராமர் இல்லை. ஐயோ, நீ ஒன்று ராமரை விடலை, அவனை பற்றி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க பாரு. வால்மீகி வந்து ஒரு திருடனாக இருந்தார், ரத்னாகரன்னு பேர். இதுக்கு வேற ஒரு பேரும் சொல்கிறா, அதனால ரத்னாகரன்னு எடுத்துப்போம். அவர் வந்து கொலைக்காரர், அதாவது வேடுவர்னு சொல்லுவாள். வேடுவர்னா எப்படின்னா, அது ஒரு இது சொல்கிறேன் உதாரணம். இதுதான் முதல் மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குகையில் வசிச்சா. நம்ம முன்னோர்கள்லாம் யார் முன்னோர்கள் ஃபஸ்ட்டு யார் வந்தா? மனிதர்களே மனித குலத்திலே ஓல்டஸ்ட் குலம் என்ன? குரங்கு. சரி, குரங்குலேருந்து மனிதர் வந்தால் கரெக்டு, அது கரெக்டான இது. அதுக்கப்புறம் அவெல்லாம் எங்கே வசிச்சா? பழங்கால மனிதர்கள் காட்டில் வந்து சப்போஸ் மழை பெய்யறது என்ன பண்ணுவா? இப்போ வந்துட்ட பாயிண்ட்டுக்கு. குகையில வசித்தார்கள். சிங்கம், புலியெல்லாம் எங்கே வசிக்குது? குகையில் வசிக்குது. அதாவது மழை பெய்யும் போதோ வெயில் காயும் போதோ ஒரு குளிர்ச்சியாக ஒரு இடம் வேணும், பாதுகாப்பான இடம் வேணும்னு. அப்போல்லாம் வீடு கட்ட முடியாது, வீடு கட்டுறதுக்கு அவளுக்கு தெரியாது. அதனால என்னாச்சு, அவெல்லாம் குகையில் வசிச்சா. இப்போ முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குகையில் தான் இருந்தார். அதனால தான் அவருக்கு பேர் குகன்னு பேர். குகன்னு இதில் கூட வருது, ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும். அவர் குகன்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து குகையில் வசித்ததுனால குகன். ஃபஸ்ட்டு வீடு கிடையாது. அப்போதான் முதல்ல வர மனுஷனுக்கு அவளுக்கு எங்கே இருக்கணும்னு தெரியாது, மழை பெஞ்சா என்ன பண்ண தெரியல. ஸோ அது பாதுகாப்பான இடமா இருக்கணும்ன்ட்டு அவள்லாம் குகையில் வசிச்சான். கரெக்டா புரியுறதா? குகையில் வசித்ததுனால குகன் பேர். ஸோ முருகனுக்கு குகன்னு பேர். முருகன் சாமி. சாமி எங்கேருந்து வந்தார்? அவர் அந்த பழம் வந்து இல்லையா, பழம், ஞானப்பழத்தில் முருகனுக்கும் விநாயகருக்கும் சண்டை வந்துச்சு. இப்போ விநாயகர் ஜெயிச்சிட்டாரு, பழம் அவருக்கு கிடைச்சிச்சு. உடனே இவர் கோச்சிக்கினாரு. இவர் வந்து நம்ம மயில் தான் இவருக்கு வாகனம். ஏன் மயில் வாகனம் சொல்லு? நான் கேட்குறேன் கேள்வியெல்லாம் அப்பப்போ கேட்பேன். மயில் ஏன் வாகனம் வச்சுட்டாரு? நீ சொல்லு. பிடிச்சதுனாலயா? அவருக்கு பிடிச்சதுனாலயா? அப்படி இல்லை, அந்த காலத்தில் வந்து இது கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது, கார் கிடையாது.
ஒரு ஆரம்ப காலம் இல்லையா, ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து நமக்கு துணையாக இருக்கிறது யார்? பறவை தான். இப்போது இவர் இருக்கார்ல நம்ம திருமால், மகாவிஷ்ணு எதில் வர்றாரு? அவருடைய வாகனம் என்ன? சக்கரம். வாகனம் விஷ்ணுவா? விஷ்ணுவோட வாகனம் என்ன? தேர். தேர் தப்பு, எல்லாம் தப்புமா. விஷ்ணுவோட வாகனம் கருடன். கருடன் தான் பறக்கிறது இல்லை, கழுகு. கழுகு தான். கழுகுடைய ஒரு வெர்ஷன் வந்து இது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம லேக்காக இருக்கோம் பாருங்க நாலேஜ். ஸோ இது நம்மளுடைய கல்ச்சர் வந்து நமக்கு பழையங்கால கல்ச்சர் வந்து தெரியல பாருங்க, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை படித்தா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி முதல்ல எல்லாம் இருக்காதுல்ல, அதில் இல்லாததே கிடையாது. குகையில் வசிச்சான்னு சொன்னேன் இல்லையா, பழங்கால மனிதர்கள் குகையில் வசித்தாங்க. இப்போது முருகனும் அதே மாதிரி குகன்னு பேர், அதெல்லாம் சொன்னேன். அவள்லாம் என்ன சாப்பிட்டா? பசிக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு 3 அவருக்கு ஒரு தடவை பசிக்குது. பசியே கிரியேட் பண்ணிட்டார் கடவுள் கிரியேட் பண்ணார். இந்த இது கடவுள் வந்து கிரியேட் பண்ணார், வயிறை கிரியேட் பண்ணார், பசியையும் கிரியேட் பண்ணிட்டார். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குது. என்ன பண்ணுவா? பழம் இல்லை. அப்போ பழம் சாப்பிட்றதுக்கு அவளுக்கு பழம் இருந்தால் கூட பழம்னு தெரியாது, பழத்தை சாப்பிடலாமா வேணாமல் தெரியாது, எதை சாப்பிடணும் தெரியாது. அப்போ எதை பார்த்தா உணவு கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? மிருகம் என்ன பண்ணுது? சிங்கம் புலி என்ன பண்ணுது? சிங்கம் புலி வந்து எதில் இருக்கு? குகையில இருக்கு. குகையில இருக்கிற மிருகம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா, குகையில வசிக்கிற மிருகம் அடிச்சு சாப்பிட்டது மாடலாம். ஸோ இவாள் என்ன பண்ணா? கல்லு தான் ஆயுதம். அப்போ அவளுக்கு ஆயுதம்லாம் கிடையாது. அதனால ஒரு கல், கூரான கற்களை யூஸ் பண்ணி மிருகங்களை அடிக்கிறது. இப்போ சாதுவான மிருகங்கள் என்ன இருக்கு? மான் இருக்கு, மான். அது மாதிரி ஆடு, மான் இந்த மாதிரி மிருகங்களை அடிச்சு மிருகங்களை மாதிரியே. அப்போ நெருப்பு கண்டுபிடிச்சாலும் தெரியாது, நெருப்பு இருக்கா இல்லையா தெரியல. நெருப்பு இல்லாத சமயத்தில் என்ன பண்ணிப்பா? அப்படியே சாப்பிட்டுப்பான், அப்படியே சதையை பிச்சு அப்படியே சாப்பிட்றது முதல் உணவு அதான். ஸோ அதுதான் வேடுவ குலம் தான் முதல்ல வந்தது. அப்போ வேடுவ குலம் இருக்கு இல்லையா. அப்போது என்ன சொன்ன, இவர் வந்து வால்மீகி முனிவர் வந்து வேடுவராக இருந்தார் சொன்னோம் இல்லையா. இப்போ வேடுவ குலம் தான் ஃபஸ்ட்டு இந்த வில்லு எல்லாம் அப்புறம் தான் வந்திருக்கு. கல் தான் ஆயுதம், கூரான கல், பாறை. குகையில் வச்சுனால பாறை தான் தெரியும். பாறையை வச்சு கூரான பாறை வச்சு குத்தி அந்த மிருகத்தை கொண்டு அதை சாப்பிட்டாங்க. கரெக்டா? அப்புறம் ரிஃபைண்டாக என்ன பண்ணாங்க? முனிவர்கள்லாம் வந்தா, ரிஷிகள்லாம் வந்து நேராக கடவுள்லேருந்து நேரடியான படைப்பு. அகத்தியர் பார்த்தீங்கன்னா குடத்துலேருந்து வந்தவர், குடத்துலேருந்து பிறந்தவர் அகத்தியர். குடமுனின்னு பேர் வருது, குடமுனி. அவர் பேர் குடமுனி தான், குடத்துலேருந்து வந்தவர். இதே மாதிரி முனிவர்கள்லாம் இருக்க, நிறைய ரிஷிகள் வந்தா. டைரக்ட் பிரம்மாவிலிருந்து நேராக வரவாங்கலாம் டைரக்டாக. மானசபுத்திரர்னு பேர். மானசபுத்திரர்னா என்ன? கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டேன். மானசபுத்திரர்னா மனசால நினைச்சாலே போதும். ஓ, பிரம்மா வந்து மனசால நினைக்கிறார், ஒன்று படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார், ஒரு மனிதனை படைக்க வேண்டும், ஒரு இதை படைக்கணும்னா பிரம்மா மனசால நினைக்கிறார். மனசால நினைச்சாலே அது உருவாகுது. மனசால நினைத்தாலே உருவாகுது. மானசபுத்திரர். மானசபுத்திரன்னா மனசினால கிரியேட் பண்றது. அது ரொம்ப ரேரா தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய தவ வலிமை வேணும். அது வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கணும். பவர் ஜாஸ்தியாக எக்ஸாக்ட் ஆகும். கருவை வந்து அவர் முதல்ல கண்டுபிடிக்கல, அவருக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு. அவருக்கு கைடு யாரு? கைடு யாரு? மகாவிஷ்ணு தான் கைடு. அவர் தான், மகாவிஷ்ணு தான் வந்து இது நம்ம என்ன சொல்கிறோம், பரந்தாமன் அல்லது என்ன சொல்லுவோம், முதல் வந்தவர் ஆதிக்கடவுள், ஆதி பகவன், எல்லாரையும். அதில் அவர் இந்த அவருடைய உந்தியிலேருந்து வந்தாருன்னு சொல்லலாம். இவருடைய கொடி நம்ம தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி, முதல் தொப்புள் கொடி குழந்தை பிரம்மா. இப்போ இது சமாஷா இருக்கும். அதை இவர் ஆம்பளையா பொம்பளையா? இப்போ மகாவிஷ்ணு ஆம்பளையா பொம்பளையா? இல்லை, அது இவர் வந்து நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், அலியும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். மூணுமே இல்லை அவரு. மூணாவும் இருக்க முடியும். அவர் ஆணாவும் இருப்பார், பெண்ணாவும் இருப்பார், அலியாவும் இருப்பார். ஸோ இந்த தொப்புள் கொடியில முதல் குழந்தை யாரு? பிரம்மா. பிரம்மா தான் மகாவிஷ்ணுடைய முதல் குழந்தை. அவர் தான் குழந்தை. மகாவிஷ்ணுடைய அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆதி பகவான். இப்போ இது அதுக்கு ஒரு ஆதி பகவானுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்போ
இது பண்ணி கேள்விப்பட்டிருப்பேன். முதலை யானை முதலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கல, அந்த கதை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு கதை. அது ஒரு யானை வந்து டெய்லி மகாவிஷ்ணுக்கு பூஜை பண்ணுது, தாமரைப்பூ எடுத்துட்டு பூஜை பண்ணுது. அப்போ வந்து ஒரு நாள் அந்த மாதிரி பூஜைக்காக ஒரு தாமரைப்பூ பறிக்கும் போது இது பிடிச்சிடுச்சு, முதல்ல பிடிச்சிடுச்சு. முதல்ல காலை கப்பிடுச்சு, யானையோட முதல்ல காலை பிடிச்ச உடனே அது என்ன கத்திச்சுன்னா, அது டெய்லி பெருமாளை தானே பூஜை பண்ணுது, ஆதி மூலமே அப்படின்னு கத்திச்சு. ஆதி மூலமே அப்படின்னு, ஆதினா முதல் ஸ்டார்டிங்னு அர்த்தம். ஆதியும் அந்தம் இல்லாதவன் பெருமாள். அந்தம்னா முடிவு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. பெருமாள் அவர் தான் பெருமாள். அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட்டர். கத்தின உடனே முதல்ல அவர் ஆதி மூலமே கத்தின உடனே அவர் வந்து கருடன்ல வர்றார், வர்றார். விஷ்ணு வர்றார். விஷ்ணு வந்து சக்கராயனை வச்சுப்பார். சக்கரத்தை வச்சு அந்த முதலையை அழித்து அவர் வந்து இதை காப்பாத்துறார், யானையை காப்பாத்துறார். கஜேந்திர வரதர்னு பேரு. அது வந்து கும்போணத்துலேருந்து ஒரு ஊர்ல இருக்கு, கபிஸ்தலம்னு பேரு. அந்த கபிஸ்தலத்துல கஜேந்திர வரதர்னு பெருமாள் இருக்கார். 108 திவதேசத்துல ஒண்ணு. அங்க அந்த பெருமாள் இருக்கார். அங்கதான் அந்த குளம் இருக்கு, இந்த யானை பூஜை பண்ணது இருக்குல்ல, அந்த குளமே அங்க இருக்கு. கஜேந்திர வரதர்னு பேரு. கோயம்புத்தூர் இது போற திருவையாறு, கும்போணத்துல திருவையாறு போற வழியில வருது. அது கபிஸ்தலம்னு பேரு. கபித்தலம் அந்த ஊர் நல்லா இருக்கும், சின்ன இந்த ஊர் தான், திருவையாறு போற வழியில வரும். அந்த கபிஸ்தலத்துல அந்த பெருமாளுக்கு பேர் கஜேந்திர வரதர். இவர் தான் காப்பாத்தினார் இந்த முதலைய. எவ்வளவு நிமிஷம் ஆச்சு பாருமா, 14 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கும் பாரு. எவ்வளவு பாரு, 12 நிமிஷம் ஆகுது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேசலாம். இப்போ நான் இந்த கதைகளை சொல்றேன், அப்புறமா உங்களது வந்து இப்போ அடுத்த வீடியோ எடுப்போம். இந்த வீடியோ 14 நிமிஷம் அதான் நிறுத்திடுவோம், கரெக்டா? ஸோ இந்த இது உங்களுக்கு தெரியறதா? இப்போ இது வரைக்கும் புரியறதா? நல்லா புரியுது. ராமாயணத்திலேருந்து நான் படிக்கும்போது வர இதெல்லாம் இதில் கஜேந்திர வரதர் லிங்க் பண்ணி. யானை வந்து பெருமாள் ஆயிட்டாரா? யானை வந்து பெருமாள் அல்ல, யானையை வந்து பெருமாள் காப்பாத்துறார். நம்ம பக்தனை வந்து ஒரு பக்தனை வந்து கடவுள் எப்படி காப்பாத்துறாருன்றது இது ஒரு உதாரணம். யானை வந்து 2 பேருக்குமே ஒரு இது கொடுக்குறாரு, மோட்சம் கொடுக்குறாரு. காலை கடித்த முதலைக்கும் மோட்சம் கொடுத்தார். முதல்ல செத்து போச்சு, அந்த முதலைக்கும் மோட்சம் கொடுத்தார், கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுத்தார். அந்த பேர் கஜேந்திரன். கஜம்னாலே யானைன்னு அர்த்தம். கஜேந்திரன் அப்படின்னா யானை தலைவன் வச்சுக்கலாம். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார், இப்போ முதலைக்கும் மோட்சம் கொடுத்தார். முதலை செத்து போச்சுனால மோட்சம் வந்துருச்சு. மோட்சம்னா பிறப்பில்லா நிலை. வள்ளுவர் ஒரு வாக்கு சொல்லிருக்காரு, தெரியாது, எவ்வளோ இருக்கு பாருங்க, விஷயங்கள் தெரியாத இருக்கு. அதாவது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீண்டு வாழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது தமிழ் படிக்கல. ஓ, நீங்க தமிழே படிக்கலையா? அந்த ஒரு இப்ப நான் தமிழ்ல சொல்லி புரியுதா? புரியும்ல, பேச தெரிஞ்சா போதும். சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். காது கொடுத்து கேட்டாரு. இந்த அளவுக்கு கேட்கற வேலையே எனக்கு கிடையாது. கதையை கேட்கறதுனால கதை ராமாயணம் ஓடி விடுவா, அப்படிதான் எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நல்லா கேட்கணும், இதெல்லாம் கேளுங்க, நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்கு. இப்போ இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தாரு இல்லையா, ஆதி மூலம்ன்றது யார்? அப்போ அது எங்கேருந்து வரேன்னா ஆதி மூலத்தோட லிங்க் பண்ணேன். முதல் வந்தது பெருமாள். பெருமாள் நாபியில பிரம்மா வரார். பிரம்மாவுடைய புருவ மத்தி இருக்குல்ல, இந்த புருவ மத்தியில வந்தவர் தான் ருத்ரன்னு பேரு. ருத்ரன்னா சிவன். ஸோ பிரம்மாவுடைய பையன் சிவனுக்கு அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மாவுடைய அப்பா யாரு? விஷ்ணுக்கு அப்பா யாரு? கிடையாது. ஸோ அவர் ஆதி மூலம், அவர் தான், அவரே கிரியேட்டர், அவரே படைத்து கொண்டார், அவரே தன்னை படுத்திக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆதி அவர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து